குப்பியான்ஸ்க் பகுதியில ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படியே ஒரு ஷாட் எடுத்திருந்தாரு. குப்பியான்ஸ்க் அது எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது போல. பட் ஆனா இப்ப அங்க குப்பியான்ஸ்க் பகுதியில வந்து ஒரு ஒஃபென்சிவ் ஆபரேஷன் எல்லாம் எடுத்தாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. பட் பெருசா கை கொடுக்கல. ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் டீப் ஸ்டேட் மேப்லாம் வந்து பார்த்தா நாங்க கட்டி பிடிச்சிருக்கோம் ரஷ்ய வீரர்களை அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அந்த பகுதியில ரஷ்ய வீரர்கள் குப்பியான்ஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நார்மலா நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். பேட்ரால் இந்த சென்ஸ் அது அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதை தாண்டி சில பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் இங்க பேட்ராலே பண்ண முடியும். ஃப்ரீயா வந்து பண்ண பேட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதிகள் அவங்களோட சாலிட் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறத ரஷ்ய தரப்புல இருந்து காட்டுறாங்க. அவங்களோட வீடியோ பதிவுகள் ட்ரோன் வீடியோஸ் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். குப்பியான்ஸ்க்ன்றது பண்ண இப்பவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஸோ டேபிள்ல வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உட்காரல. ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச்சுவார்த்தையில இருக்காரு. ரிசல்ட்ஸ் வர அடுத்தது பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் டிலே, தப்பா எடுத்துக்காதீங்க. ரிசல்ட்ஸ் வரட்டும், கொஞ்சம் என்ன ஏதுங்க அது பார்த்துட்டு நம்ம அடுத்த பையில பார்க்கலாம். அடுத்தது குப்பியான்ஸ்க் ஓகே. அடுத்த ரொடான்ஸ்க். இந்த ரொடான்ஸ்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்க். குப்பியான்ஸ்க் வந்து கருக்கிவ். இது வந்து ரொடான்ஸ்க்ன்றது வந்து பண்ணா டொனஸ்க் பகுதி. குறிப்பா இந்த பக்ரோஸ்க் பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி. இங்க வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அங்க கிரே ஜோன் தான் அப்படிங்கிறது போலதான் பண்ணா டீப் ஸ்டேட் தரப்பு வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய வீடியோ ட்ரோன் வீடியோல பார்க்கும்போது ரஷ்ய வீரர்கள் கொடியை விரிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க எல்லா பகுதிகளிலும் இருந்து அந்த ரொடான்ஸ்க் பகுதியில. ஸோ சிக்னிபிகண்டான கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரொடான்ஸ்க் பகுதியில இப்பவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த பகுதியில எடுத்தாங்க. பிரேக் த்ரூ ஆபரேஷனுக்கு அது கை கொடுக்கல. அதனாலதான் மிர்னோகிராட்ல இருக்கக்கூடிய வீரர்கள் கடைசியா பார்த்துட்டு சரி நம்ம ஆளுங்களான உள்ள போய் சரணடைஞ்சலாம் அப்படிங்களா சரணடைஞ்சாங்க. போன வீடியோல நம்ம பார்த்துருப்போம். ரொடான்ஸ்க்ன்றது கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. அது இந்த வீடியோ வச்சு நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. பல பகுதிகள் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் மாதிரி எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளை எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கு. பல பகுதிகள் இன்னும் பல வில்லேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். உக்ரைனோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இருந்து தெரிச்சோட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் அடுத்தது கொஸ்டாண்டினிவ்கா. இந்த பக்ரோஸ்க்கு கொஞ்சம் மேல இந்த கொஸ்டாண்டினிவ்கா பொறுத்த வரைக்கும் 60% ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த பகுதியில வந்து பண்ண பேலன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளும் அவங்க கட்டுப்பாட்டுல எடுக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்கிட்டாங்க. இப்போ இந்த பக்ரோஸ்க்ல இத்தனை நாளா இந்த மிர்னோகிராட் வந்து அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்ததுக்கான காரணம் உக்ரைன் முடிஞ்ச வரைக்கும் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ரஷ்யா இப்ப அந்த பகுதியில ஃப்ரீயா இருப்பாங்க. அதிகமான ரிசோர்சஸ் வீரர்கள் அங்க இருப்பாங்க. இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆயிட்டு அந்த பகுதிகள் எல்லாத்தையும் கிளியரிங் ஆபரேஷன் எல்லாம் முடிச்சு கம்ப்ளீட்டா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்ததுக்கு அப்புறமே இன்னொரு 10 நாளுக்குள்ள டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. போன பதிவுல நம்ம புடானா அவர்கள் பேசுனது பார்த்திருப்போம். டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி ஜாப்ரோசிஷா முழுசும் பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆல்ரெடி ஹுலைபோல் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. இப்ப மிர்னோகிராட்ல இருக்கக்கூடிய வீரர்கள் லட்சக்கணக்கான வீரர்கள் ஃப்ரீ ஆயிடுவாங்க. அந்த பக்ரோஸ்க்கு மிர்னோகிராட் இந்த ஏரியாலாம். ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கும். இப்ப அங்க வீரர்களா ஃப்ரீ ஆயிருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரும் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ரீஜன்ல அடிச்சாங்க அப்படின்னா சைமல்டேனியஸா ஜாப்ரோசிஷா டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஒரு சேர முன்னேறினாங்க அப்படின்னா அதிகப்படியான பகுதிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அட் த சேம் டைம் இப்போ கொஸ்டாண்டினிவ்கால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பல ஃபேப் குண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகள் வந்து ஹெவியான தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வீரியமான முன்னேற்றம் ரஷ்ய தரப்பு இங்க இருக்கு அப்படின்னா சுவஸ்க்ல முன்னேறிட்டு இருக்காங்க. கொஸ்டாண்டினிவ்கால முன்னேறாங்க அப்படின்னா கிரமட்டாஸ்க் ஸ்லோவியான்ஸ்க்கு தான். மேல லிமன்லி வந்து பாத்தீங்கன்னா 50-60% அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்க் பகுதியை லிபரேட் பண்ணிடுவாங்க. இதைத்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொல்லியிருந்தாரு. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். விர்ச்சுவலா எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல உக்ரைன் விட்ரா பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தேவையில்லை இல்லைன்னா நாங்களே பிடிச்சிக்கோம் அப்படிங்கிறது உள்ள இல்லையா. அதுக்கான காரணமும் இதுதான். பல பகுதிகளிலும் பேட்டில் ஃபீல்ட்ல இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு ஃபேவரா இருக்கு. கிளைமேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சாதகமா இருக்கு. ரிசோர்சஸ் அவங்க கிட்ட இருக்கு. புடானா அவர்களே ஒத்துக்கிட்டாரு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைன்ல அலர்ட்ஸ் இந்த கிளைமேட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணம் பிளாக் ஐஸ் ஆல மூடப்படும் உக்ரைன் அப்படிங்கிறது போல டிசம்பர் 28 வார்னிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க உக்ரைன் முழுவதும். அதாவது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் பனியால கவர் பண்ணப்படும் அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாம லெவல் 1 அப்படிங்கிறது எல்லோ அலர்ட், லெவல் 2 அப்படிங்கிறது ஆரஞ்சு அலர்ட். இப்ப ஆரஞ்சு அலர்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல கொடுத்துருக்காங்க. அதிகமான பனிப்பொழிவு குளிர் இருக்கும் அப்படிங்கிறது போல. ஸோ பேட்டில் ஃபீல்ட்ல இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கக்கூடிய ரஷ்யா அதிகமா முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இந்த சமயத்துல உக்ரைனோட மக்கள் 5 லட்சத்துக்கும் மேல மக்கள் கீவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் கரண்ட் இல்லாம அவதிப்படுறாங்க அப்படிங்கிற செய்திகள். கரண்ட் இல்ல அப்படின்னா உக்ரைன்ல தண்ணியும் வராது. தண்ணி இல்ல, கரண்ட் இல்லைன்னா மக்கள்னால அங்க வாழவும் முடியாது. மிக பெருமளவுல சிரமத்துக்குள்ளாவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஸோ கடும் குளிர், கரண்ட் இல்ல, ஹீட்டர் இல்ல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது உக்ரைன் தரப்புல இருந்து எப்படி இதை ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா மக்கள் வாழ முடியல அப்படின்னா சாரசாரியா யூரோப்பியன் யூனியனுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அகதிகளா போவாங்க. அது யூரோப்புக்கு ரொம்ப பெரிய சிக்கலா மாறும். இந்த டைம்ல தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய பேச்சுவார்த்தைக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு, பேசியிருப்பாரு. இந்த பதிவை நீங்க பார்க்கும்போது பேசியிருப்பாரு. மிக முக்கியமான முடிவுகள் வரும், என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ போலாண்ட்ல தரப்புல இருந்து வந்து பண்ணா கொஞ்சம் கன்சர்ன் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதாவது டஸ்க் அவர்கள் தரப்புல இருந்து பேசியிருந்தார் இல்லையா, ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட காலையில பதிவுல பார்த்திருப்போம். கனடால உட்காந்து பேசுறாங்க ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது போல. அதுல டஸ்க் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது ரிலையபிளான செக்யூரிட்டி கேரண்டி உக்ரைனுக்கு நம்ம தரணும். அப்படி கிரேட்டர் செக்யூரிட்டியை கொடுத்தாதான் அது போலாண்டோட செக்யூரிட்டியே கிரேட்டரா இருக்கும். உக்ரைனோட பாதுகாப்பு தான் போலாண்டோட கிரேட்டர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அவர் தரப்பு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். ஏன்னா இது போல சிரமத்துக்கு உக்ரைன் உள்ளாயிருந்தாங்கன்னா அடுத்த பயிர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உக்ரைன்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சென்ஸ். உக்ரைனோட மக்கள், உக்ரைனோட ராணுவம், அதிகப்படியான வீரர்கள், ஆயுதமேந்திய வீரர்கள் கோபத்தை நேரா யூரோப்ல தான் காட்டுவாங்க. பாதிப்படைய போறது போலாண்டு தான். இந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா போலாண்டு ரொம்ப பயப்படுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. கட்டுப்பாட்டுக்குள்ள, நம்மளோட ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். இல்லைன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இல்ல உக்ரைனோட மக்கள் நம்ம மேல போர் தொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. அடுத்த அரசாங்கம் அங்க வந்து உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. $800 பில்லியன் வேணும்னா அவங்க எத்தனை வருஷத்துக்கு உட்காந்து அவங்க சம்பாரிச்சு அவங்க கட்டி ரெடி பண்ணி கட்டமைச்சு ரெடி பண்றது. மக்களுக்கு வேணுங்கிற கரண்ட், தண்ணி, உணவு, இந்த பொருட்கள்லாம் என்ன செய்வாங்க? எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் போயிடுச்சு. இது போல ஏகப்பட்ட இழப்புகள் இருக்கனால அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் தீவிரவாதிகளா மாறிட்டாங்கன்னா யூரோப்பை தான் போய் அடிப்பாங்க. இது போல வேலைகள் நடந்துருச்சுன்னா யார் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குமா இல்லையா? அதனால உக்ரைனுக்குள்ள ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தே தீரணும்னு யூரோப்பியன் யூனியன் சொல்றது உக்ரைனுக்காக ரஷ்யா வந்து அடிச்சிருவாங்கன்னு கிடையாது. உக்ரைனோட மக்கள் யூரோப்பியன் யூனியன் போய் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது போல வேலைகள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இவங்களே பாருங்க, டஸ்க் அவர்கள் செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் கீ இஷ்யூ, முக்கியமான இஷ்யூவே அதுதான். அதைத்தான் நம்ம பேசணும். அது சேஃபர் போலாண்டு வேணும்னா கேரண்டி வேணும் உக்ரைனுக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். லார்ஜ் ஸ்கேல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவோம், கம்ப்ளீட் பண்ணிடுவோம், 2 வருஷத்துல முடிச்சிருவோம். ரஷ்யா கிட்ட இருந்து த்ரெட் இருக்காதுனால 2 வருஷத்துல கம்ப்ளீட்டா முடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. உக்ரைனையே அவங்களுக்கு பிடிக்க விருப்பம் இல்லாம தாங்க அவங்க டொனஸ்க் பை மட்டும் போதுங்கிறாங்க, மற்ற பயிலிருந்து பின்வாங்குறேன்றாங்க. இவங்களே சொன்னாங்க லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ரஷ்யா டு கேப்சர் உக்ரைன் அப்படிங்கிறதால இவங்களே சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து திருப்பி வந்து போலாண்டா இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் சொன்னானே எப்படி? இப்போ ரஷ்யா வந்து உக்ரைனை தான் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துப்பேன்னு சொன்னா யூரோப்புக்கு பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு போயிடுவாங்க, வச்சுக்கப்பா சாமி நீயே அப்படிங்கிறது போல. இப்போ உக்ரைனை என் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க மாட்டேன், தனி நாடு தான் அப்படிங்கிறது போல சொல்றதுனாலதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கலே வருது. அது மட்டும் இல்லாம 6 மாசத்துல ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் உருவாக்கிடுவோம், முதல் லேயர். 2வது ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 24 மாசத்துல கட்டமைச்சிருவோம். போலாண்டு கதறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம புது ஃபோர்டிபிகேஷனை ஆல்ரெடி 10 வருஷமா தோண்டி வச்சுக்கிற டிஃபென்ஸ் லைனோட இன்டகிரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு மிக பெரும் போருக்காக போலாண்ட் ரெடி ஆயிருக்காங்களா? ஏன் அந்த அளவுக்கு சேவைகளை உக்ரைனுக்கு உதவிகள்ன்ற பேர்ல செஞ்சிருக்காங்க. இந்த பிரச்சனை முடியட்டா, அதுக்கப்புறம் அந்த சேவைகளுக்கான பலனை யூரோப்பியன் அனுபவிப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து அப்படியே நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம்னா அங்க பரபரப்பு பஞ்சம் இல்லை யூரோப் பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா சவுதி அரேபியா, யுஏஇக்கு வார்னிங் கொடுத்துக்கிறாங்க. டைரக்ட் த்ரெட். இங்க பாரு, நான் டைரக்டா மிலிட்டரி ஆக்ஷன்ல இறங்குவேன். ரஷ்யாவோட பாணி, ரஷ்யாவோட டேர்ம் யூஸ் பண்றாங்க சவுதி அரேபியா. டைரக்ட் மிலிட்டரி ஆக்ஷன், யமன் எஸ்கலேட் பண்ண பிரச்சனையாகும், தெற்கு யமன் மரியாதையா ஓடி பேர் அப்படிங்கிறவங்கள அவங்க தரப்பு. சவுத் டிரான்சிஷனல் கவுன்சில் யமனோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தலைமை என்ன சொன்னாங்க, முடியாது அப்படிங்கிற நாங்க தொடர்ந்து பிடிச்சிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற அவங்க தரப்புல இருந்து திருப்பி பில்டப் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா. ஹெவியான அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுதி தரப்புல இருந்து விமானங்கள் மூலியமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டா சவுதி அரேபியாவையே களத்துக்குள்ள இறக்குறாங்க. வடக்கு யமனுக்கு
ஆதரவா டைரக்டா இறங்குறாங்க. இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா யமன் ஹவுதிஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷனா கூட சவுதி இறங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா யுஏஇ சவுதி நட்பு நாடுகள். அமெரிக்காவோட செல்ல குழந்தைகளா இருந்த சவுதியை வந்து பண்ண இப்பெல்லாம் கொஞ்சம் மனம் மாறிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா யுஏஇவே சண்டை போறாங்களே, அவங்க கூட சண்டைக்கு போறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கான காரணம், மிக முக்கியமான காரணம், சவுதி அரேபியாவை வந்து பாத்தீங்கன்னா அணகட்டுறதுக்கான காரணம். இந்த ஒரு காரணத்தினாலதான் யமன் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவுதி டைரக்டா களத்துல இறங்கியிருக்காங்க. ஏன்னா இங்க அன்சரல்லா வீக் ஆயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை சவுதிக்கு தான். செங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா சொமாலி லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுதலை தனி நாடு அப்படிங்கிற அங்கீகாரம் இஸ்ரேல் தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா ஆட மாட்டாங்களே இஸ்ரேல், எதுக்கு தேவையில்லாம ஒரு இஸ்லாமிய நாடு அதுவும் சொமாலியா லேண்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. பார்பரா ஏர்போர்ட், கைவிடப்பட்ட பார்பரா ஏர்போர்ட் நார்த் வெஸ்ட், அதாவது வட மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்துல சிச்சுவேட் ஆயிருக்கு. அந்த ஏர்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஏர் பேஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் ஏவியேஷன் பங்கர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் இஸ்ரேல் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இது நடக்குது அப்படின்னா சவுதி அரேபியா, யமன் ஹவுதிஸ், ஈரான், துருக்கி இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில லஜிஸ்டிக் சப்போர்ட், ஏன்னா யமன் ஹவுதிஸ் பிய சாத்தி அனுப்பிச்சுக்கிறாங்க. அந்த பகுதியில கார்கோஸ்லாம் எதுவும் கிராஸ் ஆக முடியல. எந்த அளவுக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் ப்ரெஷர் இருக்கும் போதே அவங்க தடுத்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். கவுண்டர் கொடுக்கணும், இந்த செங்கடலை ஆளணும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா வர்த்தகம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கொடி பறக்கணும் அப்படின்னா இந்த பகுதிகள் ஃபுல்லாவே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், வர்த்தகம் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இந்த பகுதி வந்து பண்ணா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். யுஏஇ ஆல்ரெடி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ ஈரானோட இங்க இருக்கக்கூடிய தீவுகள், பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய தீவுகள் மட்டும் சண்டையை பிடிச்சி வாங்கிட்டாங்க அப்படின்னா பெர்ஷியன் கல்ஃப், கீழே செங்கடல், இது எல்லாமே இஸ்ரேல் அவங்க பேஸ வச்சிருவாங்க. அப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா முழு வர்த்தகமும் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்புக்கும் ஏசியாவுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த சாவி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சாவி இஸ்ரேல் கிட்ட இருக்கும். ஸோ அவங்க சொன்னா மட்டும்தான் செய்யற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல சவுதியோட வளம் வலிமை அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மட்டுப்பட்டுரும். அவங்களோட இதே வந்து பாத்தீங்கன்னா போயிடும். இப்ப அது போல நடக்கக்கூடாது. இந்த சொமாலி லேண்ட்ல வந்து பண்ண அவங்க எதிர்க்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ அது போல வந்து அங்க அங்கீகரிக்கிறாங்க, தனி நாடா உருவாகுது, அங்க பேஸ் வச்சு அங்க இந்த இடத்துல ஆளுமை எடுத்துக்கிட்டாங்கன்னா சவுதி எப்படி வர்த்தகம் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட ஆயில் இருக்கும், அந்த ஆயில் எப்படி அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. யமன் ஹவுதிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க போட்டு அவங்க சைட்ல வச்சு அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். இன்கேஸ் அப்படின்னா எல்லாமே இஸ்ரேல் தான், இஸ்ரேலோட காசு தான் இதுக்கப்புறம் வர்த்தகம் அப்படின்னா இஸ்ரேல் ஒரோட காசு வந்து பண்ண வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அமெரிக்கா இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இஸ்ரேல் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்றாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் மல்டி போலாரிட்டி வேர்ல்டு வருதுன்னா இஸ்ரேல் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட காசும் இம்பார்ட்டன்டா இருக்கும். ஏன்னா பல நாணயங்கள் இதுக்கப்புறம் வரப்போகுது, புது புது நாணயங்கள், டாலர்லாம் முடிஞ்சிருச்சு. யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம சேனல்ல நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 2025 முடிவு டாலரும் போச்சு, ஈரோவும் போச்சு. ஸோ டாலர் இந்த மாதிரி கரன்சிஸ் எல்லாம் போகுது அப்படின்னா புது கரன்சிஸ் உருவாகும். புது கரன்சிஸ் உருவாகுதுன்னா அந்த கரன்சிஸ் வச்சாதான் மற்ற நாடுகள்லாம் பில்டப் பண்ண முடியும். அப்படி பில்டப் பண்ணணும்னா இஸ்ரேலோட கரன்சி ரொம்ப தேவை. ஸோ அதுக்காக இங்க இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்து பாக்குறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பகுதிகளில் சவுதி அரேபியா டைரக்டா களத்துல இறங்கி இருக்கிறாங்க. இந்த தெற்கு யமன் மட்டும் அவங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யமன் ஹவுதிஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இன்கேஸ் சொமாலிலாண்டு தனியா வருதுன்னா திரும்பி இஸ்லாமிய நாடுகள் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்டே சொன்னோம், நீங்க கோவப்படுறீங்க, அதெல்லாம் புரியுது. சொமாலிலாண்ட்ல இருக்கிறவங்களும் சொமாலியால இருக்கிறவங்களும் முஸ்லீம்ஸ் தான், யமன் ஹவுதிஸும் முஸ்லீம்ஸ் தான், 2 பேர் தான் அடிச்சுட்டு போறாங்க. இங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அது போலதான் பிளே ஆகுது. இந்த இடத்துல இஸ்ரேல் ஆளுமையை காட்டுவாங்களா, இல்ல இஸ்ரேல் என்ன நடக்க போகுது? இங்க இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் ஒண்ணு கூடி இந்த பகுதியில இருக்கிறவங்க அவங்களோட டாமினன்ஸை காட்டுவாங்களா, இல்ல இஸ்ரேல் அவங்க டாமினன்ஸை காட்ட போறாங்களா? என்ன நடக்க போகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க கேம் அவங்க விளையாட பாக்குறாங்க. ஏன்னா கண்டிப்பா அமெரிக்கா சிவில் வார்க்குள்ள போகும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டோட கருத்துக்கள் இருக்கு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். என்ன நடக்க போகுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல அமெரிக்கா. சேம் யூரோப் ஆல்ரெடி வீழ்ச்சி நோக்கி போயிட்டாங்க. இது போல சிக்கல் இருக்கனால அவங்கள மீட் எடுக்கிறதுக்கான ஒரே வழி இஸ்ரேலா இருக்கு. ஸோ அதனாலதான் இஸ்ரேலுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி காசாவை சிதைச்சதுக்கான காரணமும் இதுதான் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு.
வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த உலகம் இன்னும் எதெல்லாம் பார்க்க போகுது, இந்த ஜியோ பாலிடிக்ஸ் கேம்ல இன்னும் என்னென்ன நாடுகள், எத்தனை மக்கள்கள் பாதிப்படைய போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை சந்திக்கிறேன். அதுக்கு ஸ்டே சேஃப். பை.